அதாவது இப்ப என்னன்னா, ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட தனது காதலை சொல்கிறான். அப்படி இருக்கும்போது, அவ ஏத்துக்கலன்னா, அத ஒரு அவமானமா நெனைக்கிறான். அத ஒரு தோல்வியா நெனைக்கிறான். அவ ஏத்துக்கிட்டா வெற்றி. நான் எனக்கு கிடைச்சது கிடைச்சிருச்சு. நெனச்சது அப்படி கிடையாது. ஏத்துக்க 2 பேருமே விருப்பப்பட்டா தான் அதுக்கு பேர் காதல். அப்போ ஒருத்தர் விருப்பப்படல அப்படின்னா, அது ஒரு நிகழ்வு அவ்வளோதான். அதனால நீ என்ன பண்ணணும், அதுலேருந்து எப்படி முதல்ல வந்து ஏத்துக்கிட்டா அது வெற்றி. ஏத்துக்கலன்னா தோல்வின்னு நெனைக்காத. ஏத்துக்கலன்னா, நீ அவமானமா நெனச்சு உன் மனசுக்குள்ள அமைதி இல்லாம இருக்கு பாரு. அதுதான் தோல்வி. உன் ம எது வெற்றின்னா, நீ அமைதியா இருக்கிறியா? நீ வெற்றி. நீ வெற்றியாளர். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் சரி, நீ வந்து மனசுல அமைதியா இருக்கிற அப்டின்னா, நீ ஒரு வெற்றியாளர். அந்த வகையில நீ ஒரு பெண்ணின் அன்பை பெறுவதற்காக அல்லது காதலிப்பதற்காக நீ காதல சொல்ற. அவ அத ஏத்துக்கல அப்டின்னா, அத ஒரு தோல்வியா நெனைக்காத. தோல்வியா நெனச்சுக்கிட்டு, அத ஒரு அவமானமா நெனச்சுக்கிட்டு, அத ஒரு மனசுல அமைதி இல்லாம எப்படியாவது அவளின் அன்பை பெற்றுவிட வேண்டும். எப்படியாவது தனது காதலை அவள் ஏற்கும்படியாக செய்துவிட வேண்டும் என்று எப்பவும் பிடிவாதமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறல்ல. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற. காரணம் என்னன்னா, அவ ஏத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஏத்துக்கலன்னா அவளே சொல்லிட்டா, "உன்னுடைய காதல் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு அவளே சொல்லிட்டா. அப்படி இருந்தும் நீ அவகிட்ட முயற்சி பண்ற அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, ஏத்துக்கிட்டா தான் வெற்றின்னு நினைக்கிற. உன்னுடைய காதலை அவள் ஏற்றுக்கொண்டால் தான் வெற்றி. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது தோல்வி. அது ஒரு அவமானம் அப்படின்னு நினைக்கிற. உன்னால அந்த தோல்விய ஏத்துக்க முடியல. வெற்றியை மட்டும் தான் பெறுவதற்கு நீ தயாராக இருக்கிறாய். தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்கு இல்லை. அதனால உன் மனசுல அமைதி இல்லாம போகுது. என்ன எப்படி அவ வந்து ரிஜெக்ட் பண்ணலாம்? என்ன எப்படி அவ வேண்டான்னு சொல்லலாம்? எப்படியாவது அவளுடைய அன்பை பெற்றுவிட வேண்டும். அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற. காரணம் இப்ப உன் மனசுல அமைதி இல்லாம போச்சு. அவ ஏத்துக்காதனால உனக்கு மனசுல அமைதி இல்ல. அத ஒரு தோல்வியாவும், அவமானமாவும் நீ கருதுற. அப்ப இந்த இடத்துல எது வெற்றி, எது தோல்வி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வெற்றிங்கிறது என்னன்னா, நாம எப்பவுமே வெற்றியாளராக இருக்க வேண்டும். வெற்றிங்கிறது என்னன்னா, மனசுல இருக்கிற அமைதி தான் வெற்றி. ஒரு பொண்ணு வந்து உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, உனது காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும்போது, அவளிடமிருந்து விலகி நீ வந்துவிட வேண்டும். அப்படி விலக முடியாம நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, உன் மனசுல அமைதி இல்லாம போது, அவமானத்தால அது ஒரு தோல்வியா நெனச்சு, உன் மனசுல அமைதி இல்லாம போது பாரு. அந்த அமைதி இல்லாம போறது தான் தோல்வி. நீ அடைகின்ற தோல்வி. உன் மனசுல அமைதி அவ ஏத்துக்கலையா? ஏத்துக்கலன்னா நீ வந்துரு. உன் மனசுல இருக்கிற அமைதிய நீ எப்பவுமே பாதுகாத்து வச்சுக்கோ. அ அவ ஏத்துக்கலங்கும்போது, அத உன்னால ஏத்துக்க முடியல பாரு. உனது காதலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அந்த பெண்ணின் பதில வந்து உன்னால ஏத்துக்க முடியாம, உன் மனசுல வந்து ஒரு தோல்வியாலயும், அவமானத்தாலயும் நீ அமைதி இல்லாம இருக்கிற பாரு. அந்த அமைதி இல்லாம இருக்கிறது தான் உன்னுடைய தோல்வி. அதனால உன் மனசுல என்னைக்குமே அமைதியா இருக்க பழகு. எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அமைதியை பாதுகாக்க வேண்டும். அதுதான் வெற்றியை பாதுகாப்பது. அதனால தோல்வின்னா என்னதுன்னா, மனசுல அமைதி இல்லாம இருக்கிறது தான் தோல்வி. அதனால வந்து ஒரு பொண்ணு உனது காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அது அவளது விருப்பம். அவள் பிடிச்சிருந்தா ஏத்துக்க போறா, பிடிக்கலனா அப்படின்னு சொல்லி நீ பெருந்தன்மையா விலகி வந்துரணும். விலகி வந்துட்டு, வேற யார் உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்வார்? உனக்கு வேற ஒருத்தர நீ தேடு. தேடி யார் ஏத்துப்பாங்களோ அவங்கள கண்டுபிடி. அங்க அதுதான் உன்னுடைய வெற்றி. ஆனா, நீ எப்பவுமே அடிப்படையில உன் மனசுல அமைதியாவே இருக்கணும். ஏத்துக்காதவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப போய் நின்னுகிட்டு, உன் மனசுல அமைதி இல்லாம செய்து, அ அந்த அமைதியினால உனக்கு ஏற்படுகிற அந்த அமைதி இல்லாம போறதுனால உனக்கு ஏற்படுகிற அவமானம், அத ஒரு நீ தோல்வியா நெனச்சுக்கிட்டு, அதுதான் உனது தோல்வியாக இருக்கிறது. அதனால உறவுகள்ல வந்து உறவு, பிரிவு எல்லாமே நடக்கும். அதனால பிரிவ வந்து நீ வந்து தோல்வியா நெனைக்க வேண்டாம். அந்த தோல்விய அவமானமா நெனைக்க தேவையில்ல. அப்படி நெனைக்கும்போது தான் உன் மனசுல அமைதி இல்லாம போது. உன்னுடைய அன்பை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அது ஒரு அவமானமாக நீ கருதும் பொழுது, அந்த அவமானத்தின் காரணமாக உனது மனதில் ஏற்படுகிற அமைதியின்மை தான் உனக்கு ஏற்படுகிற தோல்வி. அதனால ஒருத்தர் உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உன்னோட அன்பை வேறு யார் ஏற்றுக்கொள்வாங்களோ, அவங்கள தேடி நீ போ. அப்படி அந்த பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னா, உன் மனசுல இருக்கிற அமைதி எப்போதுமே யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அமைதி தான் உன்னுடைய வெற்றி. மனதில் நிலவுகிற அமைதி தான். நீ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அமைதியா இருக்கணும். யாரும் வெளியிலருந்து யாராவது ஒருத்தர் வந்து உனது மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தி விடக்கூடாது. உனது அமைதிக்கு நீ காவலனாக இரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உனது வெற்றிக்கு நீ பாதுகாவலாக இரு. வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாரி வெளி அனுபவங்கள் மூலமாக உன் மனதில அமைதி இல்லாம போகுது அப்படின்னா, அப்ப நீ நீ தோல்வி அடைகிறாய் என்று அர்த்தம். நீ வெற்றியாளராக இல்லை. நீ பலவீனமாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம்.